அம்மாடி அம்மா சிஎஸ்கே சத்தமே இல்லாத இப்படி ஒரு வெறியான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கீங்களேயா. பேபி ஏபி இன் சிஎஸ்கேவா? இருங்க இருங்க, இன்னொரு டைம் சொல்லி பாத்துக்கிறேன். பேபி ஏபி இன் சிஎஸ்கேவா? ஐயோ, சொல்லும் போது பயங்கர வெறியாவுதுரா. ஐயாப்பா, இதெல்லாம் நடக்கும் மாதிரி இருந்துச்சு, இப்போ நடக்குதே. நம்மளோட குர் ஜப்னீத் சிங்க்கு இன்ஜுரி ஆனதால இப்ப ரூல் அவுட் ஆயிருக்காப்ல. அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்மளோட பேபி ஏபி டெவால்டு பிரேவிஸ் இப்ப வந்திருக்காப்ல. ருத்ராஜோட ரீப்ளேஸ்மெண்டாவே இவர் தான் வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா சிஎஸ்கே ஒரு பெரிய டெஸ்ட கொடுத்துட்டாங்க. டொமஸ்டிக் ஸ்டார் ஆயுஷ் பாத்ரேவை ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்பதான் வந்துச்சு ஒரு வெறித்தனமான அப்டேட். இவர் வந்து பொலன்னு பொலந்து எல்லாமே மாத்திடுவாரு, சிஎஸ்கேவையும் பிளே ஆப்ஸ் கொண்டு போயிடுவாருன்ற பெரிய ஆசைலாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த மஞ்ச சொக்காய மாட்டிக்கின்னு தலை ஒரு நோ லுக்கிங் சிக்ஸ் அடிக்கணும், அதை நாங்க ஆனந்தமா பாக்கணும், அவ்வளவுதான். ஐயா, மும்பை இந்தியன்ஸ் பேபி ஏபியே கொடுத்துட்டீங்க. அப்படியே பேபி ரைனா திலக் வர்மாவே கொடுத்தீங்கன்னா அவங்க புள்ளக்குட்டி எல்லாம் நல்லா இருக்கியா.